Hello guys, welcome to VT NEET Academy. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா கவுன்சிலிங்ல எத்தனை ரவுண்ட் இருக்கு, என்னென்ன கோட்டாக்கு எவ்வளவு செக்யூரிட்டி டெபாசிட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ என்ன அப்படிங்கற எல்லா டீடைல்ஸும் நம்ம வீடியோக்குள்ள இருக்குங்க. அதுக்கு முன்னாடி 2 minutes நம்மளோட அகாடமி அப்டேட் பார்த்துட்டு வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, VT NEET Academy எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா சேலம்ல இருக்கக்கூடிய SPM ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆட்டையம்பட்டி இங்க தான் நம்ம லொகேட் ஆயிருக்கோங்க. ஸ்கூல் கேம்பஸ் அப்படின்றதுனால உங்களோட ப்ரிப்பரேஷன் ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேருக்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வித் செக்யூரிட்டியோட. இங்க ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்ல இருந்து லேட் நைட் வரைக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் கிளாஸ்ல தாங்க நம்ம கிளாஸஸ் எல்லாமே எடுக்க போறோம். ஸோ அதனால இன்னுமே நிறைய அட்வான்ஸ்டா நீங்க கத்துக்கலாம். இங்கே உங்களுக்கு அட்மிஷன்ஸ்க்கான என்கொயரிஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கொடுத்துருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ நான் ஒரு சின்ன சாம்பிள்ஸ் இந்த வீடியோக்கு பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், மேலே இருக்கக்கூடியது நீட் 2025 கேட்ட கொஸ்டின். கீழே அப்படியே நம்மளோட அகாடமியில் வச்ச பார்ட் டெஸ்ட்லேருந்து எடுத்த கொஸ்டினுங்க. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே எந்த அளவுக்கு நம்ம அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியுங்க. ஸோ இதோட டிஸ்கஷன் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, ஒரு நியூஸ் சேனல்லேருந்து நம்ம கிடைச்ச நியூஸ் தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான விண்ணப்பதாரர்கள் தேவைப்பட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க அறிவுறுத்தல். சென்னை ஜூன் இன்னைக்கு 27 ரிலீஸ் ஆனதில் MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான விண்ணப்பித்தும் வருமான சான்றிதழ் மற்றும் வாழ்நிலை சான்றிதழ் ஆகியவற்றை பதிவேற்றவில்லை என்ற மாணவர்களுக்கு ஜூன் 29 வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு ஜூன் 6 அன்று முடிவடைந்தது. ஆனால் பலரும் முக்கியமான ஆவணங்களை பதிவேற்றவில்லை என கண்டறியப்பட்டு இதையடுத்து தமிழக மருத்துவ கல்வி தேர்வு வாரியம் மாணவர்களுக்கு ஒரு போர்ட்டல், நம்மளோட அஃபிஷியல் போர்ட்டல் இணையதளத்தில் இவ்வாவணங்களை ஜூன் 29 தேதிக்குள் பதிவேற்றும் வாய்ப்பை அளித்துள்ளது. மேற்கண்ட தேதிக்குள் ஆவணங்களை பதிவேற்ற முடியாவிட்டால் அத்தனை விண்ணப்பங்களும் மருத்துவ கலந்தாய்வுக்கு ஏற்கப்பட மாட்டாது என்பதையும் அறிவித்துள்ளது. ரைட், மேலும் சரியான வருமான சான்றிதழும் வாழ்நிலை சான்றிதழும் கொண்ட மாணவர்களே கலந்தாய்வில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவர். இந்த ஆண்டு MBBS BDS படிப்புகளுக்காக 70,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இந்த நியூஸ் தாங்க வந்திருக்கு. அப்பனா ஒரு 77,000 பேர்கிட்ட நம்ம தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் 70,000 பேர் மட்டும்தான் விண்ணப்பம், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஒரு 7,000 பேர் பண்ணலை அப்படின்ற நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இங்கே வாழ்நிலை சான்றிதழ் அப்படின்றது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தாங்க. ஒருவேளை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்குள்ளே பண்ணிடுங்க. ஜூன் 29 5:30 மணி வரைக்குமே நமக்கு டைம் இருக்குது. ஸோ வேகமாக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலை அப்படின்னா பண்ணிடுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவுன்சிலிங்கில் எத்தனை ரவுண்ட் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. ரைட், கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 ரவுண்டாக கவுன்சிலிங் நடக்கும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4. மாப்பப் ரவுண்ட் அப்படின்னு ரவுண்ட் 3 தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் 4 ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னாலும் ரவுண்ட் 4 அப்படின்னாலுமே ஒன்று தாங்க. 4 விதமாக TN செலெக்ஷன் கவுன்சிலிங் நடக்கும். ஓகே, இதுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எவ்வளோ, டெபாசிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்றது நமக்கு ரீஃபண்டபிள் கிடையாது. ஆனால் டெபாசிட் அப்படின்றது நமக்கு ரீஃபண்ட் ஆகும். எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அக்கௌண்ட்டில் இருந்து பே பண்ணுறோமோ நம்ம சீட் எல்லாமே கிடைச்சி அலாட் ஆகி போயிடுவோம். இல்லை ஆர்எல்ஸ் நமக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா எந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம பே பண்ணோமோ அந்த அக்கௌண்ட்டுக்கே அந்த அமௌண்ட் வந்துடுங்க. அதுதான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்றது ஜென்ரல் ஆர் அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 500ம், SC ST SCA கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 250யும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயாக கலெக்ட் பண்ணுவாங்க. இது ரீஃபண்டபிள் கிடையாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் சீட்டை பொறுத்து செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு
கவர்மெண்ட் கோட்டாக்கு டெபாசிட் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1 lakh, என்ஆர்ஐ கோட்டாக்கு 2 lakhs அப்படின்ற மாதிரி டெபாசிட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா எதுவுமே தேவையில்லை, ரைட்? ஓகே, இப்போ நான் ரவுண்ட் 1க்கு போயிட்டேன். எனக்கு ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுறது? ஒரு வேளை சீட் அலாட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 2க்கு எலிஜிபிள். நீங்கள் எந்த ஒரு ஃபீஸுமே பே பண்ண தேவையில்லை, ஏன்னா முன்னாடி பண்ணதே நமக்கு வேலிடாக இருக்கும், ரைட்? அதனால் எந்த ஒரு ஃபீஸுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபில் பண்ண சாய்ஸஸ் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறப்பையும் ஃப்ரெஷ்ஷாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு எந்த ஒரு ஃபீஸுமே நம்ம பே பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் 2க்கான ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணலாங்க. ஒருவேளை இது உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா, ஒருவேளை எனக்கு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னு, எனக்கு சீட் அலாட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க? எதுவுமே இல்லைங்க. ஒரு நம்மளோட அஃபிஷியல் போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு உங்களோட அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கக்கூடிய காலேஜஸை ரிப்போர்ட் பண்ணி உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி ஃபீஸ் பே பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணணும். இதுதான் சீட் அலாட் ஆச்சுன்னா. ஒரு வேளை சீட் அலாட் ஆகலை அப்படின்னா நம்ம அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிள் ஆகிடுவோம். நெக்ஸ்ட் ரவுண்டு 2க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1ல் எந்த சீட்டுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகே, எனக்கு சீட் அலாட் ஆச்சு ஆனால் நான் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள். ரவுண்ட் 1ல் எனக்கு காலேஜ் கிடச்சிச்சு, நான் கிடைச்சக்கூடிய காலேஜில் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு இப்போவும் அப்கிரேட் தேவை, நான் இன்னும் சாய்ஸஸ் வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து ரீஅலாட்மெண்ட் போகிறேன் இல்லை அப்கிரேஷன் போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு வேளை அலோவ் பண்ணாங்க அப்படின்னாலும் அவங்களும் ரவுண்ட் 2க்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கங்க. இவங்க எல்லாரும் தான் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ரவுண்ட் 2க்கு. ஓகே, ரவுண்ட் 2 நடக்குது. ரவுண்ட் 2லையுமே நமக்கு சீட்ஸ் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது, சீட் கிடைச்சா என்ன பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு வேளை உங்களுக்கு ரவுண்ட் 2லையும் சீட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மாப்பப் ரவுண்ட், அதாவது 3rd ரவுண்டுக்கு எலிஜிபிள். அப்பயுமே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட சாய்ஸஸ் எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் இதுக்குன்னு அடிஷ்னல் ஃபீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. முன்னாடி நம்ம பண்ணது மட்டும்தான், விச் மீன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் டெபாசிட் ஃபீஸ் இது மட்டும்தான் நம்மக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீயுமே நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த மாப்பப் ரவுண்ட் எப்போ வருது அப்படின்ற அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அதே தாங்க முன்னாடி சொன்ன மாதிரி, உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களோட அலாட்மெண்ட் லெட்டரை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அலாட் பண்ண காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணி உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பே பண்ணிவிட்டு உங்களோட அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த 2 இடத்துலையும் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் என்ன ஒரு பியூட்டினா, ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனால் ரவுண்ட் 3க்கு போயிட்டிங்கன்னா அப்படி இருக்காது. ஓகேவா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரவுண்ட் 3 தான் நம்ம மாப்பப் ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2லையுமே எந்த ஒரு சீட்டுமே எனக்கு அலாட் ஆகலை அப்படின்றவங்க டைரெக்டாக இதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க. ஓகே, எனக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் எனக்கு சீட் கிடச்சிச்சு, ஆனால் வந்து நான் அப்கிரேடுக்காக இன்னொரு ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ரவுண்ட் 2ல் எனக்கு காலேஜ் அலாட் ஆகலை அப்படின்றவங்களும் ரவுண்ட் 3க்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் சாய்ஸஸ் எதுவுமே ஃபில் பண்ணாமல் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 எதுலேயுமே கலந்துக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுமே இதுக்கு எலிஜிபிளுங்க. எந்த ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3க்கு எலிஜிபிள். ஓகே, ரவுண்ட் 3ல ஒருவேளை நமக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடுத்த ரவுண்ட், அது விச் மீன்ஸ் ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். மாப்பப் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்களாலே அதுலேயே லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டுக்கு போகிறோம் அப்படின்றப்போ இன்னுமே கம்மியாகுங்க. ஸோ ஒருவேளை நமக்கு 3rd ரவுண்டில் கிடைக்கல அப்படின்னா நம்ம 4th ரவுண்டுக்கு வெயிட் பண்ணணும். இதெல்லாமே மேக்ஸிமம் காலேஜ் லெவலில் தான் நடக்கும். இங்கே எந்த ஒரு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷனுமே இல்லை. நம்ம கண்டினியூஸாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அஃபிஷியலாக ஏதாவது வருதா, அப்டேட்ஸ் வருதா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணலாம். நம்மளும் உடனுக்குடனே வீடியோ போட்டுருவோம். நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க,
ஒரு வேளை செலக்ட் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வேக்கன்சி ஸ்ட்ரே வேக்கன்சி லிஸ்ட் எவ்வளோ என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். காலேஜ் வைஸ் வேக்கன்சிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். எலிஜிபிள் லிஸ்ட்டில் நம்மளோட நேம் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணணுங்க. அதுக்கப்புறமா ஒரு வேளை உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா முன்னாடி சொன்னதே தான், உங்களோட அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு அலாட் பண்ண காலேஜுக்கு போயிட்டு ஒரிஜினல்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா ஃபீஸ் பே பண்ணிவிட்டு உங்களோட அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் ரவுண்ட் 3. இங்கே இம்பார்ட்டண்ட் நோட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரவுண்ட் 3ல் காலேஜ் அலாட் ஆயிடுச்சு ஆனால் நான் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. எஸ்பெஷலி ஆஃப்டர் மாப்பப் ரவுண்டில் நம்ம அந்த மாதிரியான இதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அப்படி சொன்னீங்க இல்லை ஜாயின் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட சீட்டை கேன்சல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி டெபாசிட்டும் நமக்கு கிடைக்காது. ஸோ மாப்பப் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக ஃபில் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு, அதாவது ரவுண்ட் 3ல் அலாட் ஆயிடுச்சு, நான் போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்கள் சீட்டை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? ரவுண்ட் 1, 2ல் இருந்த மாதிரி ரவுண்ட் 3 இருக்காது. அது ரொம்ப சீரியஸான ஒரு ரவுண்டாக தான் நம்ம எடுத்துக்கணுங்க. ஓகே, ரவுண்ட் 4க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் நாட் அலாட்டட் எனி சீட்ஸ். ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்டாக இருக்கணும். எந்த ஒரு, அதாவது ரவுண்ட் 1லேருந்து ரவுண்டு 3 வரைக்கும் எந்த ஒரு சீட்டுமே எனக்கு அலாட் ஆகலை அப்படின்ற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ரவுண்ட் 4க்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் அந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் நம்மளோட நேம் இருந்தது அப்படின்னாலுமே அவங்க ரவுண்ட் 4 அந்த கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளுங்க. யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பப் ரவுண்டில் காலேஜ் அலாட் ஆகிருக்கும் இல்லையா, அவங்க குரூப் அதாவது ரவுண்ட் 4ல் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் யாராவது காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க குரூப், அதாவது ரவுண்ட் 4ல் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கவுன்சிலிங்லேருந்து எக்ஸிட் ஆகிருப்பாங்க இல்லையா, அவங்களுமே இந்த ரவுண்ட் 4ல் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. எக்ஸிட்டட் கவுன்சிலிங்லேருந்து எக்ஸிட் ஆனவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகே, ரவுண்டு 4ல் சீட் அலாட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஒரு வேளை அப்படி பண்ணலை அப்படின்னா நீங்கள் டிஸ்கண்டினியூ ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட சீட் கேன்சல் ஆயிரும். உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டும் நமக்கு திரும்ப வராதுங்க. ஸோ 4th ரவுண்டில் உங்களுக்கு சீட் அலாட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். இதுக்கப்புறம் எந்த ஒரு ரவுண்ட்ஸுமே இல்லை அப்படின்றதுனால இதுக்கப்புறம் எந்த ஒரு ரவுண்டுமே வரப்போகிறது கிடையாது. ஸோ ரவுண்ட் 4ல் உங்களுக்கு அலாட் ஆச்சுன்னா நீங்கள் அந்த காலேஜில் போய் கண்டிப்பாக சேர்ந்து தான் ஆகணும். இதுதான் உண்மை. ஒருவேளை அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நமக்கு டிஸ்கண்டினியூ ஃபீ பே பண்ணணும். டெபாசிட் ஃபீ நம்ம இழந்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10 lakhs வரைக்குமே ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட், இதெல்லாமே எங்கன்னா ரவுண்ட் 4ல் அலாட் ஆகிருக்கு, நான் போய் சேரலை அப்படின்னா இதெல்லாம் நடக்குங்க. ஒரு வேளை எனக்கு சீட் ரவுண்ட் 4லையும் எனக்கு எந்த ஒரு சீட்டுமே அலாட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அவ்வளோதான், கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ரவுண்ட் 4க்கு அப்புறம் எந்த ஒரு ரவுண்டுமே இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால நம்ம அடுத்த வருஷம் வேணால் ட்ரை பண்ணலாங்க. இப்போ கவுன்சிலிங் எல்லாமே அஃபிஷியலாக எண்ட் ஆயிரும். அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால். ஒருவேளை அந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்மளோட விடி நீட் அகாடமியை சர்ச் பண்ணி பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட விடி நீட் அகாடமியை பற்றி சொல்லிவிட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஆமாங்க, விடி நீட் அகாடமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் SVM ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆட்டையம்பட்டி, இங்கே தான் நம்ம கேம்பஸ் லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்கூல் கேம்பஸ் அப்படின்றதுனால உங்களோட ப்ரிப்பரேஷன் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அஃபோர்டபுள் ஃப்ரீஸ் ரேஞ்சில் நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2லேயுமே நம்ம கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. நீட் 2025ல கேட்ட அதிகப்படியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட பார்ட் டெஸ்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம ஒரு வீடியோலையுமே சொல்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிஸ் இருக்குங்க.
சக்ஸஸோட கீ அப்படின்னு பார்க்குறது நான் ப்ராக்டிஸை தாங்க. ஸோ ப்ராக்டிஸ் நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரைனிங் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட அகாடமியை விசிட் பண்ணுங்கள். கீழே கொடுத்துருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை புக் பண்ணிக்கோங்க. Until then, this is bye from Varshini, VT NEET Academy. Bye.